ஓம் சாந்தி. முரளியை செவிமடுப்பதற்கான முதலாவது படி ஆத்ம உணர்வு நிலைக்கு திரும்பி வருதல் என்பது எனக்கு தெரியும். மேலும் பாபாவுடன் இணைப்பு ஏற்படுத்திக் கொள்ளுதல், அதாவது இவை பரமாத்மாவின் மேன்மையான வாசகங்கள் என்ற உணர்வை கொண்டிருத்தல். இங்கு பாபா பல உதாரணங்களை மேற்கோள் காட்டியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த முரளியானது நினைவு என்ற பாடத்தையே கூடுதலாக ஒருமுகப்படுத்தி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாபா கூறியிருக்கின்றார், நீங்கள் பாபாவை நினைவு செய்யும் பொழுது பாபாவின் நினைவு உங்களுக்கு திரும்பி வரும். ஆங்கிலத்திலே கூறுவார்கள், அன்பு அன்பை தூண்டும். எனவே நான் பாபாவை அன்புடன் நினைவு செய்யும் பொழுது அந்த அன்பு என்னை வந்தடைகின்றது. இந்த முரளியிலே பல உபமானங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றை நான் எடுத்து பார்த்தேன். முதலாவதாக சந்திரனின் உருவம், அதன் பின்னர் பூக்கள், நீங்கள் எப்படிப்பட்ட மலர் என்று உங்களை பார்ப்பது, அதுக்கு பிறகு பறவையின் உருவம். பாபா இதிலே வானம்பாடி பறவையை பற்றி குறிப்பிடுகின்றார். அத்துடன் பாபா கூறுகின்றார், நீங்கள் ஒரு புறாவை போன்று இருக்கக்கூடாது, கிளியை போன்று இருக்க வேண்டாம் என்றால், கிளி என்றால் பேசும், அதாவது ஞானத்தை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்து பாபா கூறிய விடயங்களுள் என்னை ஈர்த்தது, இந்த தெய்வீக குடும்பத்தின் ஒரு அங்கத்தவராக நான் இருக்கின்றேன். எனவே இன்று இந்த தெய்வீக குடும்பத்துக்குரிய இயல்புகளை, குணங்களை நான் கொண்டிருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், நினைவின் மீது இறுதி வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பாபா தனது சொந்த அனுபவத்தை கூறுகின்றார். அதாவது அவர் நினைவுக்காக முயற்சி செய்து அடிக்கடி தன்னை சோதித்து பார்த்து கொள்வதுண்டு. நீங்கள் நடக்கும்போது, உலா செல்லும் போது நினைவை சோதித்து பார்க்க வேண்டும். பொதுவாக நான் பாபா நினைவை பற்றி என்ன குறிப்பிடப் போகின்றார் என்று அதில் கவனம் செலுத்துவதுண்டு. ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் நினைவு என்ற பாடம் எனக்கு பெருமளவில் உதவி செய்கின்றது. எனவே அதன் மூலமாக நான் என்னுடைய நினைவினது அளவையும் தரத்தையும் அதிகரித்து கொள்ள முடியும். பாபா இறுதி ஸ்திதியை பற்றியும் அதிகளவில் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் சத்தோ பிரதானாகவே வந்தீர்கள், மீண்டும் சத்தோ பிரதானாகவே திரும்பியும் செல்ல வேண்டும். எனவே அதனுடன் தொடர்புபட்ட விடயம், நாங்கள் மரணத்துக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு பாபா குறிப்பிடுகின்ற விடயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது கடைசி நேரத்திலே எங்களுடைய லைன் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரே ஒருவரின் நினைவே இறுதி நேரத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய சரீரத்தை கூட மறக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான பிச்சைக்காரர் ஆக முடியும். பாபா மரணத்தை பற்றியும், மறுபிறப்பை பற்றியும், மரணத்தை வாழ்வதை பற்றியும் அதிக அளவில் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஓய்வு ஸ்திதி பற்றிய பல விரிவான விளக்கங்களையும் பாபா கூறியிருக்கின்றார். நீங்கள் சத்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். நீங்கள் பழைய உலகை விட்டு செல்லப் போகின்றீர்கள் என்பதை நினைவு செய்ய வேண்டும். வயதுக்கும் அப்பால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துடன் அழகான ஒரு வசனம், இந்த குறிப்பிட்ட முரளியிலே பாபா கூறுகின்ற ஒரு விடயம், நான் நிச்சயமாக உங்களை என்னுடன் மீண்டும் வீட்டுக்கு திரும்ப அழைத்து செல்வேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றார் பாபா. நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, பாபா நிச்சயமாக உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். இதை கேட்கவே நன்றாக இருக்கின்றது. எனவே உங்களை நீங்கள் இப்போதே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மேன்மையான ஸ்திதியை உருவாக்கி கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் தண்டனையை அனுபவித்து திரும்பி செல்ல வேண்டும். அத்துடன் அவ்வாறு செல்வதாய் நீங்கள் தனியாகத்தான் செல்ல முடியும். மரணத்தை பற்றி, பிரிந்து செல்வதை பற்றி பாபா பலமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார். அதன் பின்னர் மீண்டும் பாபா இனிமையாகிவிட்டார். பாபா தில்வாலா ஆலயத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். தில்வாலா ஆலயத்தில் உள்ள ஞாபகார்த்தங்கள் உங்களுடைய ஞாபகார்த்தங்கள். பாபா கூறுகின்ற ஒவ்வொரு விடயமும் நிஜமாகவே நடைபெறும். பாபா எதிர்வு கூறிய பல விடயங்கள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதாவது
பாபா அப்போது கூறியிருந்தார், முரளியானது பெரிய அளவிலே அச்சிடப்பட்டு நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே எல்லா இடங்களுக்கும் செல்லும் என்று கூறியிருந்தார். ஆயிரக்கணக்கிலே முரளிகள் பேக்கேஜஸாக போய்கொண்டே இருக்கின்றன. இப்போது உலகம் பூராவும் உள்ள அனைவருமே முரளியை பெறக்கூடியதாக இருக்கின்றது. உங்களோட ஃபோனிலும் கூட அது கிடைக்கின்றது. நீங்களாகவே அந்த முரளியை உங்களுடைய ஃபோனிலே பார்த்து பாபா கூறிய எல்லா விடயங்களையும் பார்த்து கொள்ளலாம். என்று எல்லா இடங்களிலும் பெரிய பெரிய குடும்பங்களாக இருக்கின்றன. அனைவரும் இந்த ஞானத்தை படிக்கின்றனர், மிகுந்த அன்புடன் படிக்கின்றனர். எனவே முரளியிலிருந்து சில விஷயங்களை பொறுக்கி அவற்றை நான் கடைப்பிடித்து அவதானிப்பது எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இந்த வாய்ப்பை அளித்ததற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். லண்டனிலிருந்து உங்கள் அனைவருக்கும் அன்பும் நல்லாசிகளும் உரித்தாகட்டும். நீங்கள் இதை கேட்கும் பொழுது நான் லண்டனுக்கு திரும்பியிருப்பேன். ஓம் சாந்தி.